ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். சற்று முன்னர் தான் இந்த தகவல் உங்களுக்கு வெளியாகிருக்கு. இந்த தகவல் என்னன்றதை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மகிழ்ச்சியான தகவல் என்னன்றதை நீங்கள் விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி எல்லா வீடியோஸும் வரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ அப்டேட்ஸு, ஸ்கூல் சம்மந்தமான அப்டேட்ஸு, விடுமுறை சம்மந்தமான தகவல்கள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு திருப்புதல் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி இல்லையா? ஸோ இன்னியோட உங்களுக்கு வந்து அனைத்து தேர்வுகளும் அந்த திருப்புதல் தேர்வு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை விடுமுறை வந்து தொடங்க போதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொங்கல் விடுமுறை எத்தனை நாள் அப்படின்றது நீங்கள் வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அந்த போகி பண்டிகை விடுமுறை இருக்குது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம வந்து பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடுவதற்கு ஏதுவாக அனைத்து பள்ளிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி தொடர்ச்சியாக 5 நாட்கள் வந்து விடுமுறை நாளாக தமிழக அரசு வந்து அஃபிஷியலாகவே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை, அதாவது நம்மளுடைய அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுமே நமக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், விடுமுறை வந்து விட போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். நீங்கள் என்ஜாயபிளாக வந்து இந்த பொங்கல் விடுமுறையை வந்து நீங்கள் தொடங்கலாம். அப்போது நம்ம மாணவர்கள் வந்து இந்த பொங்கல் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்மளோட தமிழர் பண்பாடு அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்வதை விடவும் இன்னும் சிறப்பாக இந்த பொங்கல் பண்டிகையை வந்து உங்களுடைய மகிழ்ச்சி பொங்குவதற்காக நீங்கள் கொண்டாட ஆரம்பிங்க. இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு வந்து முக்கியமானது. இப்போ நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகை இந்த விடுமுறையில் வந்து கொண்டாடினதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பள்ளிக்கு வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் மீண்டும் வந்து நீங்கள் புத்தெழுச்சியோடு செயல்பட்டு உங்களுடைய அந்த அடுத்தடுத்த பள்ளி பாடங்களில் முழு ஆண்டு தேர்வுக்கு நீங்கள் தயாராவதற்கான அனைத்து வேலைகளுமே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றது தான் தமிழக அரசு வந்து உங்களை வந்து கேட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலிருந்து உங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் விடுமுறையை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. 5 நாட்கள் உங்களுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பள்ளி கல்வித்துறையும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பாக விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொங்கல் விடுமுறை விட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து இந்த ஏரி குளங்கள் பக்கம் போகிறது, அல்லது நம்மளுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெளியூருக்கு வந்து போகும்போது நம்ம இந்த பைக்கில் வேகமாக போகிறது, அல்லது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்யாதீங்க. சேஃப்டியாக இருக்கணும். நம்மளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக இருக்கும்போது தான் அடுத்து நம்மளுடைய அந்த எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியும், நிறைய படிக்க முடியும். ஸோ நம்ம வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்குது. இந்த விடுமுறை நாட்களில் மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்புடனும் கழித்து அடுத்து உங்களுடைய அந்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் வந்து செயல்படுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எதிர்காலத்தை நோக்கி சிறப்பாக செயல்படுங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.